ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 16/10/2022 ஜனவரி நடந்த எக்ஸாமினர் ரீடர் எக்ஸட்ராக்கான கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த டைமில் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் கொஷின் பார்க்குறது நமக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். 50 கொஷின் பார்க்கலாம், மீதி 50 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண பார்ட் 7 கொடுத்துருக்காங்க பாருங்கள். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் மூழ்கம் மலரும் மேலோர் போல என்ற வரிகள் கொண்ட இலக்கிய நூல் எது? கலிங்கத்து பரணி. சரிங்களா? விருந்தினர் அப்படின்னா நம்மளுடைய உறவினர்கள், வறியவர் அப்படின்னா முன்பின் தெரியாதவங்க. சரிங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து உண்ண நம்மளுடைய முகம் என்ன பண்ணும்? மேன்மேலும் மலருமா அப்படின்னு சொன்ன நூல் எதுனா கலிங்கத்து பரணி. சரிங்களா? செகண்ட் கொஷின், ஆ இ உ என்பன டேஸ் ஆகும். ஆ இ உ என்பன சுட்டெழுத்துக்கள் ஆகும். ஊங்கிற எழுத்து இந்த காலத்தில் சுட்டெழுத்தாக பயன்படுத்துவது இல்லை. உது அப்படிங்கிறது பயன்படுத்துறது கிடையாது. சரிங்களா? திருவிளையாடல் புராணத்தில் எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணத்தை எழுதியவர் யாரு? பரஞ்சோதி முனிவர். உடன்பட்டு கூறும் விடை, ஒன்றுக்கு உடன்பட்டு நம்ம கூறணும் அப்படின்னா அது என்ன விடையாத்தான் இருக்கும்? நேர் விடை. சரிங்களா? அடுத்தது பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர். சரிங்களா? மாணிக்க வாசகர் மட்டும் தனியாக இருப்பார். சரிங்களா? இவர்கள் 3 பேர்த்தையும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள். சரிங்களா? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். சரிங்களா? அவங்க 3 பேர்த்தையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், பார்க்கலாம். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என கூறியவர் யாரு? பாரதியார். கம்பன் வீட்டில் உள்ள கட்டுத்தறி கூட என்ன பண்ணும்? கவிதை சொல்லுமாம். அதான் சேர்ந்தோர் இனத்தோர் தான் அவருண்டு வாழ்ந்தோர் காலம். சரிங்களா? அடுத்தது, நகு என்ற சொல்லோட நக்கான் என்ற வடிவம் குறிக்கும் காலம் எது? நகு அப்படிங்கிற சொல்லோட நக்கான் என்ற வடிவம் குறிக்கக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா இறந்த காலம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும்? சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல் வகைகள் 11 வகைப்படும். அறிஞரது நூல், அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது என்னது? வேற்றுமை உருபு. முதுவேநீர் காலத்திற்கான மாதங்கள் எவை? ஆனி ஆடிதான் முதுவேநீர்க்கான காலங்கள். சரிங்களா? அடுத்து 11வது கொஸ்டின், போர் முனையில் 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடக்கூடிய இலக்கியம் எனது? பரணி இலக்கியம். போர் முனையில் 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடக்கூடிய இலக்கியம் எனது? பரணி இலக்கியம். ஏறு தழுவுதல் இடம்பெறக்கூடிய சங்க நூல் எது? கலித்தொகை. ஏறு தழுவுதல் இடம்பெறக்கூடிய சங்க நூல் எது? கலித்தொகை. சரிங்களா? நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்றது என்னது? உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர்னு சொன்னானவே நமக்கு தெரியும், புறநானூறு. தம்பிரான் தோழர் என்பவர் யாருன்னா சுந்தரர். தம்பிரான் தோழர் யாரு? சுந்தரர். வேறுபட்டதை சுட்டி காட்டுக. இது 3மே பார்த்தீங்கன்னா மூடு பனி, மூடுகின்ற பனி, மூடும் பனி, கடி நாய், கடிக்கும் நாய், கடிக்கின்ற நாய், ஊறுகாய், ஊறும் காய், ஊறுகின்ற காய், 3 காலத்தையும் குடிக்கிறது. ஆனால் நீல வானம் அப்படிங்கிறது நீல வானம், அது மட்டும் தான் சொல்ல முடியும். சரிங்களா? நீலம் போன்ற வண்ணமுடைய வானம், அதனால் இது மட்டும் வேறுபட்டிருக்கு, அதனால் சுட்டி காட்டிட்டோம். உயிரெழுத்துக்கள் 12 எதை இடமாக கொண்டு பிறக்கிறது? கழுத்து. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. கலையரசி மாலை தொடுத்தால் இத்தொடரில் இடம்பெறும் வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று. கலையரசி என்ன பண்ணா? மாலை தொடுத்தாள். இதில் இடம்பெறக்கூடிய வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று. 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு எது? ஐ ஆல் கூ. சரிங்களா? அதுதான் 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு. தனித்து இயங்காத சொல் என்னதுன்னா இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து இயங்கக்கூடிய சொல் தான் இடைச்சொல். சரிங்களா? இது தனித்து இயங்காது. வெண்பா எத்தனை வகைப்படும்? வெண்பா என்னது? 5 வகைப்படும். பாரதி கண்ணம்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்பா 5 வகையான வெண்பாக்கள் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்மல் என்ற சொல் பூவோட எந்த நிலையை குறிக்கிறது? செம்மல் என்ற சொல் பார்த்திங்கன்னா பூவோட என்ன நிலை? வாடின நிலையை குறிக்கிறது. சரிங்களா? அடுத்தது, இந்த நூலோட ஆசிரியர் கேட்டிருக்காங்க, சரியான விடையை தேர்வு செய்க. ராவண காவியம் எழுதுனது யாரு? ராவண காவியம் எழுதுனது புலவர் குழந்தை. மாதவி காவியம் என்ன எழுதியிருக்கார்? யார் எழுதியிருக்காருன்னா தமிழ் ஒளி.
பெண்ணின் பெருமை திருவி கல்யாண சுந்தரனார். பாவிய கொத்து வந்து பெருஞ்சித்திரனார். சரிங்களா. ஃபோல்டர் அப்படின்னா என்னம்மா? உரை. ஃபோல்டர்னால் என்னது? உரை. சரிங்களா. மா எனும் சொல்லுக்கு பொருந்தாத பொருள் தருக. மாங்கிற சொல்லுக்கு நிறைய மீனிங் இருக்குது. மா, விலங்கு, பெரிய, திருமகள், அளவு, அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், வயல், வண்டு, இந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்குது. ஸோ இதில் பொருந்தாது பார்த்திங்கன்னா மாலை தான் பொருந்தாது. சரிங்களா. துன்பம் எனும் பொருளில் வரும் ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்திங்கன்னா நோ தான் துன்பம். சரிங்களா. நோ தான் துன்பம். டேஸ் செய்ய வேண்டுகிறேன் கோடிட்ட இடத்திற்கு பொருந்தும் சொல் வந்து ஆவண செய்ய வேண்டுகிறேன். ஆவண செய்ய வேண்டுகிறேன். சரிங்களா. கொஷின் நம்பர் 27. பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொல் என்ன சொல்? இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொல் என்ன சொல்? இடைச்சொல். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு கூற்றுக்குரியவர் யாருமா? ராமலிங்க அடிகள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற கூற்றுக்குரியவர் ராமலிங்க அடிகள். பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. அனுப்புனர். இதுதான் கரெக்டாக வரும். இந்த நோ 3 சொல்லி நான் வராது, இந்த நான் வராது. சரிங்களா. மீடியா என்பதற்கு பொருத்தமான தமிழ் சொல் என்னமா? ஊடகம். மீடியானா என்னது? ஊடகம். சரிங்களா. மீடியா அப்படின்னா ஊடகம். வளையோசை கலகலவென ஒலித்தது. இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா கலகல. பிரித்தால் பொருள் தரக்கூடாது. இரண்டுமே ஒன்றியே வரும். ஆனால் பிரித்தா பொருள் தந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர். பிரித்தா பொருள் தராமல் இருந்துச்சுன்னா அது என்னது? இரட்டை கிளவி. சரிங்களா. மலமலை, சலசல, வளவலை, இது மாதிரி. ஐம்பால் அப்படின்னா 5 கூட்டல் பால் ஐம்பால். சரிங்களா. ஐம்பால்னா என்னம்மா? 5 கூட்டல் பால் தான் ஐம்பால். சரிங்களா. ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவீன்பால். குமுறும் பறவை எது? கூகை தான் என்ன பண்ணும்? குமுறும். சரிங்களா. மரபு பிழையுள்ள தொடரை தேர்வு செய்க. இதில் எது வந்து பிழையான தொடர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோழி வந்து கொக்கரிக்கும், குயில் கூவும், இது கரெக்ட் தான். கிளி வந்து பேசும், இதுவும் கரெக்ட் தான். ஆனால் காகம் என்ன பண்ணும்? கரையும். சரிங்களா. காகம் என்ன பண்ணும்? கரையும். தொடரோட ஈற்றில் இடம்பெறும் நிறுத்தற்குள் புள்ளி வந்து எது? தொடரோட கடைசியாக இருக்கிறது என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு தொடர் எழுதணும்னா கடைசி என்ன பண்ணுவோம்? ஃபுல் ஸ்டாப் வைப்போம் இல்லையா? அதுதான் முற்றுப்புள்ளி. சரிங்களா. பிழையான தொடரை சுட்டி காட்டுக. எந்த பாடம் இப்போ வருமா? எந்த வகை, எந்த மான், எந்த நாடு, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து இப்போ வரும். அதுதான் இதுதான் பிழை. சரிங்களா. எழுது பொருள் எது சரியானது? ஸோ இந்த இடத்துல நடுவில் வந்து இப்போ வந்து வராது. சரிங்களா. அதனால் எழுது பொருள் தான் சரியானது. சரிங்களா. 12 அப்படிங்கிற எழுத்து வடிவம் என்னது? இதெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். என்னடா அப்படி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்களேன்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். நல்லா பார்த்துக்குங்க. 12 நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே உள்ளதை எழுதிட்டு வருவோம். கரெக்டாக. ஆனால் 2 தான். 2 கிடையாது, 2. கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்க. 96 3 சுழின்னு போடணும். நம்ம என்ன பண்ணுவோம்? 2 சுழின்னு போட்டு 96 இது கரெக்டுன்னு போட்டு வரோம். ஆனால் இது தப்பு. இதுதான் கரெக்டாக. 3 சுழின்னு வரும். 12. சரிங்களா. குடக்கு என்னும் திசை வந்து என்னத்தை சொல்லுது? மேற்கு தான் குடக்கு. சரிங்களா. மேற்கு தான் என்னம்மா? குடக்கு. தமிழா நீ பேசுவது தமிழா என்னும் தொடரில் முதலில் வரும் தமிழா என்பது என்ன தொடர்? விளைத்தொடரில் தான் வரும். சரிங்களா. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னாவே என்ன? செவ்வி இலக்கியம் தான் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். திரு ஆலவாய் என்று குறிப்பிடக்கூடிய ஊர் வந்து இப்போ குரூப் 2ல் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மதுரை. திரு ஆலவாய்னா என்னம்மா? மதுரை. உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும். உனக்கு சமைக்க தெரியுமா என்ற வினாவிற்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு சாப்பிட தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி தான். அது வந்து இனம், மொழி, விடை. சரிங்களா. அதற்கு இனமான இன்னொன்று சொல்கிறோம். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னா என்ன நீ? ஸோ என்ன பொருள்கோள்? ஸோ வந்து நிரல், நிறை, பொருள்கோள். சரிங்களா. 8 பொருள்கோள் இருக்கும். அன்பும் மரணம் ஒரே மாதிரி வருது இல்லையா? அன்பும் மரணம் உடைத்தாயின் நிழ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது வந்து என்ன பொருள்கோள்னா நிரல், நிறை, பொருள்கோள். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 46. வேல நெடுப்படை கண்டு அப்படிங்கிறது வேல நெடுப்படை என்னன்னா யானைப்படை. வேல நெடுப்படை என்னது? யானைப்படை. சரிங்களா. அடுத்தது வேலமும் குன்றம் போனால் என்ன மாலவம் குன்றமாவது வேண்டும் என்று கூறியவர் யாரு? நம்மளுடைய மாப்போ சிவஞானம். அடுத்தது குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது எதுமோ? சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது சிலப்பதிகாரம். சரிங்களா. அடுத்தது தலையை கொடுத்தீரும் தலைநகரை காப்போம். இதில் தலைநகர் அப்படிங்கிறது என்னது? சென்னையை தான் சொல்கிறோம். நம்மளுடைய தலைநகர் என்னது? சென்னை. சரிங்களா. தலையை கொடுத்தாலும் எங்கள் தலைநகர் நாங்கள் என்ன பண்ணுவோம்? மீட்டெடுப்போம். சரிங்களா. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடியவர் யாரு? கவிமணி தேசிய விநாயகனார்.
நெக்ஸ்ட் 50 கொஷின் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.